உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதிகளில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, எங்களை தொடுங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் அப்பா நீங்கள் எங்களை தொடணும், நீங்கள் எங்களை நிரப்பணும். உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் சரீரங்களிலே உணர வந்திருக்கிறோம். உம்முடைய தொடுதலை எங்கள் சரீரங்களிலே உணர வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய சத்தத்தை எங்களுடைய காதுகளிலே கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, வெறுமையாய் வந்து வெறுமையாய் அல்ல அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய், உம்முடைய சத்தத்தை கேட்டவர்களாய், உம்முடைய தொடுதலை உணர்ந்தவர்களாய் அப்பா, இந்த மாலை வேளையில் எங்கள் வீடுகளுக்கு செல்ல அப்பா, எங்கள் சரீரங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குயவனே, நீர் என்னை தொடணுமே, நீங்க தொடல நான் வெறும் களிமண்ணே. எத்தனை பேர் கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து? ஒரு சிம்பிளான ஒரு வரிகள் தான், ரொம்ப பெரிய வார்த்தை இல்லை, ரொம்ப ஈஸியா பாடலாம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? குயவனே, நீர் என்னை தொடணுமே, நீங்க தொடல நான் வெறும் களிமண்ணே. நீங்க என்ன தொடலனா நான் வெறும் மண்ணுதானே. நீங்க என்ன தொடலனா நான் களிமண்ணுதானே. நீங்க என்ன தொடலனா நான் களிமண்ணுதானே. நீங்க என்ன தொடலனா நான் களிமண்ணுதானே. தொட்டீரே, கையில் எடுத்தீரே, தந்தீரே, உம் ஜீவன் தந்தீரே. சொல்லுவோமா? தொட்டீரே, கையில் எடுத்தீரே, தந்தீரே, உம் சாயல் தந்தீரே. நீங்க என்ன பார்க்கலனா பாழாக போயிருப்பேன். உங்க பார்வை படலனா பட்டுதான் போயிருப்பேன். நீங்க என்ன பார்க்கலனா பாழாக போயிருப்பேன். உங்க பார்வை படலனா பட்டுதான் போயிருப்பேன். கண்டீரே, என்னையும் கண்டீரே, உங்க கண்ணுக்குள்ள என்னையும் வைத்தீரே. கண்டீரே, என்னையும் கண்டீரே, உங்க கண்ணுக்குள்ள என்னையும் வைத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை எப்படி உருவாக்கினார்? ஆமென். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலில், எல்லாம் சொல்லுங்களேன், அவருடைய சாயலில் உருவாக்கினார். ஆமென். அந்த சாயலுக்கு அவருடைய ஜீவனை கொடுத்தார், அவருடைய சுவாசத்தை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி மண் எங்க இருந்துச்சு? காலுக்கு கீழே இருந்துச்சு, தரையில இருந்துச்சு. காலுக்கு கீழே இருந்த மண்ணை, தரையில் இருக்கிற மண்ணை அவர் கையில் எடுத்து அவருடைய சாயலில் அதை உருவாக்கி அதுக்குள்ள சுவாசத்தை கொடுத்ததுனால நம்ம மனுஷனாக மாறி இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அவர் அந்த மண்ணை கையில் எடுக்காமல் போயிருந்தா நம்ம மண்ணாகவே இருந்திருப்போம். ஆமென். அன்றைக்கு மண்ணை கையில் எடுத்தார், மனிதனாய் மாற்றினார். இன்னைக்கு எந்த நிலைமையில நீங்க வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும், கர்த்தர் உங்களை மாற்ற அற்புதமுள்ள தேவனாய் இருக்கிறார், அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க பார்க்கலாம். பாப்பா நீங்க வாங்க, நீ வந்துருங்க, என் கால் கிட்ட கூட வந்து உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆதி திருச்சபை நாட்கள் இப்படிதான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். வந்துருங்க, நல்லா கிட்ட வாங்க. பின்னாடி வரவங்களுக்கு இடம் விடுவோமா? நல்லா கிட்ட வந்துருங்க. பாப்பா இப்படி வந்துருங்க, இங்கே வந்துருங்க. பாருங்க, இங்கே ஒரு இடம் இருக்கு பாருங்க, இங்கே அழகா ஒரு இடம் இருக்கு பாருங்க. சூப்பராக உட்காரலாம், நீங்கள் அழகாக சாஞ்சு
ஜாலியாக உட்காரலாம். அப்படி நீங்கள் வந்துருங்கம்மா, வாங்க. பின்னாடி இருக்கவங்களாம் கஷ்டப்படுறாங்களா, நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்போம். ஆதி திருச்சபை நாட்கள் இப்படி தான் இருந்துச்சு. ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு அங்கே இடம்லாம் கிடையாது. பயங்கரமான உபத்திரவத்தின் நாட்கள். ஆமென். ஆனாலும் அவர்கள் அதையெல்லாம் காரணம் காட்டலை, அவங்க சோர்ந்து போகலை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு மனமாய் கூடி ஆண்டவரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா. ஒரு மனமாய் கூடி ஆண்டவரை ஆராதித்தார்கள். கர்த்தர் சீஷர்களை உருவாக்கினார். அல்லேலூயா. ஆமென். உலகமெங்கும் போய் ஜனங்கள் இயேசுவை குறித்து அறிவித்து ஆமென் சீஷராக்கினார்கள். ஆமென். நீங்க கர்த்தர் நம்மளை ஒரு சின்ன இடத்துல வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட இருதயத்துல சில வார்த்தைகளை தந்தார். அதை நான் தைரியமா சொல்லுவேன். இன்னைக்கு இடம் வேணும், ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இடம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் நாட்கள் வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுக்க போகிறார். அந்த இடத்தை அப்பா நிரப்புங்கப்பான்னு ஜெபம் பண்ண போறீங்க. அல்லேலூயா. இப்ப இடம் தாங்கன்னு ஜெபம் பண்றீங்க. இது நல்லா கவனிங்க. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இது நிறைவேற போது. இது நிறைவேறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு என் ஞாபகம் வரும். ஆமென். எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதை நான் சொல்றேன். உங்க நிலைமையை பார்த்து நான் சொல்ல, உங்க சூழ்நிலைகளை பார்த்து நான் சொல்லலை. எனக்கு அதுக்கு அவசியமே இல்லை. இன்னைக்கு இடம் வேணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாட்கள் வரப்போகுது. அப்பா நீங்க கொடுத்த இந்த விசாலமான இடத்தை ஜனங்களை கொண்டு நிரப்புங்கப்பா. ஜனங்கள் வேணும், ஜனங்கள் வேணும்னு ஜெபிக்கிற நாட்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படியே கண்களை வைத்து சொல்லுவோமா, குயவனே என்னை தொடுங்கப்பா. நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதி உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவலை இந்த மாலை வேளையில் உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும் சரி, அப்பா அன்றைக்கு மண்ணை தொட்டு மனுஷனா மாத்தினீங்களே, இன்னைக்கு என்னை தொட்டு உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்கப்பா. என்னை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. என்னை தொட்டு குணப்படுத்துங்கப்பா. என்னை தொட்டு என் கவலையை மாற்றுங்கப்பா. என்னை தொட்டு என் தரித்திரத்தை மாற்றுங்கப்பா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆமென் அப்பா என்னை தொடுங்கப்பா. உங்க தொடுதலை நான் உணர விரும்புகிறேன். உங்க தொடுதலை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அன்றைக்கு ஒரு ஸ்திரீ இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வந்தாலே, அப்பா இன்றைக்கு நீங்க என்ன தொடுங்க ஆண்டவரே. நீங்க தொட்டா போதும், என் வாழ்க்கை மாறும், என் நிலைமை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் வியாதி மாறும், என் தரித்திரம் மாறும், என் வாழ்க்கையே மாறும்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் முடிந்தா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா. டச் மீ லார்ட். யார் யாரோ என்னை தொட்டு தொட்டு வீணாக்கின நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. என்னை பயன்படுத்தி தூக்கி எறிந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நீங்க என்ன தொடுங்கப்பா. என்னை படைத்தவரே நீங்க என்ன தொடுங்க. என் தகப்பனே நீங்க என்ன தொடுங்க. என்னை தொடுவதற்கு தகுதியானவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். நீங்க தொட்டா நான் வீணா போக மாட்டேன். நீங்க தொட்டா நான் குப்பை தொட்டிக்கு போக மாட்டேன். நீங்க தொட்டா என்ன கோபுரத்துல கொண்டு போய் வைப்பீங்கப்பா. என்ன கண்மலை மேல வச்சு அழகு பார்ப்பீங்கப்பா. என்ன தொடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை என் சரீரத்துல உணரணும்பா. என் வெறுமை மாறணும்பா. என் தனிமை மாறணும்பா. என் கண்ணீர் மாறணும்பா. என் கவலை மாறணும்பா. விட முடியாத இந்த பாவ கிரியைகளை நான் விடணும்பா. இந்த அடிமைத்தனங்கள் மாறணும்பா. இந்த சிறையிருப்பு மாறணும்பா. நீண்ட நாளாய் ஒரு அற்புதத்திற்காய் காத்திருக்கிறேன். நீண்ட நாளாய் ஒரு மாற்றத்திற்காய் காத்திருக்கிறேன். இந்த மாலை வேளையில அப்பா நீங்க என்ன தொட்டு என்ன குணமாக்குங்க. நீங்க என்ன தொட்டு சுகமாக்குங்க. நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. குயவனே நீர் என்னை தொடணுமே. நீங்க தொடலனா நான் வெறும் களிமண்ணே. கேட்போமா வாயை திறந்து. குயவனே நீர் என்னை தொடணுமே. நீங்க தொடலனா நான் வெறும் களிமண்ணே. நீங்க என்ன தொடலனா சொல்லுங்க. நீங்க என்ன தொடலனா நான் வெறும் மண்ணு தானே. நீங்க என்ன தொடலனா நான் களிமண்ணு தானே. நீங்க என்ன தொடலனா நான் வெறும் மண்ணு தானே. நீங்க என்ன தொடலனா நான் களிமண்ணு தானே. தொட்டீரே கையில் எடுத்தீரே தந்தீரே உம் ஜீவன் தந்தீரே. தொட்டீரே கையில் எடுத்தீரே தந்தீரே உம் சாயல் தந்தீரே. யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுகையில் தகப்பன்னீர் வந்தீரே உயர்த்தி வைத்தீரே. யாரும் இல்லை
என்று சொல்லி தனிமையில் அழுகையில் தகப்பன்னீர் வந்தீரே, உயர்த்தி வைத்தீரே. கமான், வந்தீரே, கூடவே வந்தீரே. பாடுகளை வாய திறந்து அதிசயமாய் நடத்தி வந்தீரே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, இதுவரை வரலன்னு நினைக்காதுங்க. அவர் வந்ததுனாலதான் நீங்க நிர்மூலமாகாம இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறீங்க. அந்த விசுவாசிச்சு சொல்லுங்க, வந்தீரே வந்தீரே, கூடவே வந்தீரே, அதிசயமாய் நடத்தி வந்தீரே. சொல்லுங்களேன், வந்தீரப்பா. நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு தகப்பனை போல, ஒரு தோழனை போல என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே. என்னை சுமந்து வந்தவரே, சொல்லுங்க அப்பா, கூட வந்தீங்களப்பா. அதிசயமாய் நடத்தி வந்தீரே.